ஹலோ வீவர்ஸ், ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஏவி ரிசீவர் தமிழ் டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,600 பேர் இருக்கிறாங்க. ஸோ டோட்டல் வீடியோஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் வீடியோஸ் 364 வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லாமே ஏவிஆர் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற வீடியோ வந்து நிறையா இருக்கும். அது மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸும் நிறையா இருக்கும். தென் நம்ம செகண்ட்ஸு எக்ஸ்சேஞ்ச் எடுத்து சேல் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி 3 கேட்டகரியில் உள்ள வீடியோஸ் இருக்கும். டோட்டலாக 364 இருக்குது. ஸோ நீங்கள் சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களோட ஏவிஆரை எப்படி நீங்கள் வந்து டியூன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ யூடியூப் சேனல் நேம் வந்து ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட் தான். ஒரு நம்மளோட லிவிங் ஹாலில் எப்படி சினிமா தேட்டரில் வர்ற மாதிரியான ஒரு சவுண்ட் அவுட்புட்டு வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏவிஆர் சேல்ஸு சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம். சப்வூஃபர், ப்ரொஜெக்டரு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸும் பண்ணுறோம். அது மாதிரி உங்களோட ரிப்பேரான ஏவிஆர்ஸை சர்வீஸ் பண்ணனாலும் நம்ம பெட்டரான முறையில் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ ஹவு டு கெட் சினிமா லைக் சவுண்டு இன் யுவர் லிவிங் ஹால், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டென்ட்டு. ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரோ டிப்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டு தான். இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு நான் கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன். ஆனால் அந்த ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த இடத்துக்குள்ள தகுந்த மாதிரியான ஸ்பீக்கர் வைக்க முடியுமோ அந்த இடத்துல தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நம்ம சினிமாவில் வர்ற லெவலுக்கு ஒரு சவுண்ட் அவுட்புட்டு நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ சினிமாவில் வர்ற லெவலுக்கு ஒரு சவுண்ட் அவுட்புட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஹைட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. எப்போவுமே எல்சிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஃபீட், அதிகபட்சம் 5 ஃபீட்டு அந்த அளவு ஹைட்டு தான் வந்து இருக்கணும் எல்சிஆர். ஸோ அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோகேஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஷோகேஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 அடி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் மேலே கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டு போச்சுன்னா நம்மளால் ஒரு பெட்டரான ஒரு இம்மர்சிவான ஒரு ஆடியோவை நம்ம வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் சரவுண்டும் நீங்கள் ஃப்ளோர்லேருந்து ஒரு 5 அடி ஹைட்டு இல்லாட்டி 6 அடி ஹைட்டில் தான் வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்படின்னா தான் ஒரு பெட்டரான சரவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமேட்டு சப்வூஃபர். இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும், இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லையும் இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த சைடு கொண்டுட்டு போனோம்னா அங்கிட்ட வந்து ப்ளக்கு கிடையாது, கரண்ட்டு ப்ளக்கு கிடையாது. ஸோ கரண்ட்டு சப்ளை இதுக்கு இங்கேருந்து தான் கொடுக்குற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் 2 சப்வூஃபரையுமே வச்சுருக்குது. பட் இந்த மாதிரி வைக்கிறத விட ஒரு சப்வூஃபர் வந்து ரைட் சைடு கார்னர்லேயும் இன்னொரு சப்வூஃபர் லெஃப்ட் சைடு கார்னர்லேயும் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ராப்பரான ஒரு இம்மர்சிவான ஒரு ஆடியோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சப்வூஃபருமே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஒரு சினிமா லைக் சவுண்ட் எடுக்கிறதுக்கு சப்வூஃபரோட பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா சப்வூஃபர் தான் நமக்கு ஒரு இம்மர்சிவான ஒரு ஆடியோவை வந்து கொடுக்கும். சப்வூஃபர் சரியில்லைன்னா அந்த ஹோல் சினிமா சவுண்டே வந்து நல்லா இருக்காது, எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடும். ஸோ சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு, ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஆரோட கேலிப்ரேஷன். ஸோ இந்த கேலிப்ரேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேலிப்ரேஷனுக்கு அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் கேலிப்ரேஷன் இல்லாத ஒரு ஏவிஆர் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இம்மர்சிவான ஆடியோ வந்து கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ கேலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா மேனுவல் கேலிப்ரேஷன், ஆடிசை கேலிப்ரேஷன் அண்டு கம்ப்யூட்டர் வச்சு கேலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 விதமான கேலிப்ரேஷன் வந்து பண்ணலாம். அண்டு டிராக் கேலிப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த டிராக்குக்குமே வந்து லேப்டாப் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது தான். ஸோ அந்த டிராக் வந்து இண்டிவிஜுவல் லைசன்ஸும் வாங்கணும். அது மாதிரி ஆடிசை வச்சு மல்டி இக்யூ எக்ஸில் பண்ணணும்னாலும் நம்ம இண்டிவிஜுவல் ஏவிஆரோட லைசன்ஸ் வந்து வாங்கணும். ஆடிசைக்கு லைசன்ஸோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10,000 வரும். இது டிராக் பேசிக் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபா வந்து அந்த ஏவிஆருக்கு லைசன்ஸ் மட்டும் காஸ்ட் வரும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கேலிப்ரேஷன் பண்ணுற சார்ஜஸ் வந்து வரும். ஸோ டிராக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கேலிப்ரேஷன்.
ஸோ நம்ம டிராக் வச்சு இது வரைக்கும் யாருக்குமே வந்து கேலிப்ரேட் வந்து பண்ணி கொடுத்ததில்ல. நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த RAW சாஃப்ட்வேர் வித் ஆடிசை மைக் வச்சு தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ப்ராப்பரான ஒரு கேலிப்ரேஷன் இல்லைன்னா ஒரு இம்மர்சிவான ஆடியோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது நீங்கள் ஒரு மேனுவல் செட்டப்பாக வச்சுருந்தா கூட, லிவிங் ஹாலில் மேனுவல் செட்டப் வந்து எப்போவுமே வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதே இது வந்து ஒரு அக்கோஸ்டிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வேணால் மேனுவல் செட்டப் வந்து சூட் ஆகும். ஏன்னா அக்கோஸ்டிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்கோ வந்து ஃபுல்லாகவே வந்து அரெஸ்ட் ஆகிடும். அதனால் எப்போவுமே சவுண்டு வந்து கிளியராக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மேனுவல் செட்டப் நம்ம டிபி லெவல், கிராஸ் ஓவரு, டிஸ்டன்ஸு அது மட்டும் நம்ம ஓரளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னாலே ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். பட் அதுலேயுமே நம்ம இந்த மாதிரி கேலிப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு ஒரிஜினலான ஒரு எஃபெக்டை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ கேலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த கேலிப்ரேஷன் இல்லாத செட்டு எப்போவுமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த இப்போ நம்ம சோனியில் ஒரு சரவுண்டு சவுண்ட் பாரோட ஒரு ஒரு கேவலமாக தான் வந்து இருக்கும் கேலிப்ரேஷன் வந்து இல்லைன்னா. ஓகேவா? மூணாவதாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட செட்டப்பு. என்ன தான் நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணாலும் சப்வூஃபரை தனியாக நம்ம வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணணும். அந்த செட்டப் இல்லைன்னா கூட கேலிப்ரேஷன் பண்ண பிறகும் ஒரு சில வைப்ரேஷன்ஸ், ஒரு சில வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட பெர்ஜ் ஆகாமல் சப்பு தனியாக அடிக்கிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ரைட்டு தனியாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் வந்து பார்க்கும்போது ஒரு பூமியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சப்வூஃபர் வந்து பண்ணும். ஸோ இதையுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு இரிட்டேட் இல்லாத ஒரு இம்மர்சிவான ஆடியோ வந்து நமக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்லையுமே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. சப்வூஃபருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ் அப்படிங்கிறத கவனிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த ஃபேஸ் வந்து அசம்பிள்டாக நம்ம செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் வந்து வராது. ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அசம்பிள்டு சப்வூஃபர் வச்சுருக்கிறேன், நான் எப்படி ஃபேஸ் கரெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டாப்புல. ஸோ இந்த ஃபேஸ் வந்து பிராண்டடில் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அசம்பிள்டில் அந்த ஃபேஸ் வந்து இருக்காது. ஸோ அதில் நம்ம வந்து ஃபேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வந்து பண்ண முடியாது. அது ஏதோ என்ன அவுட்புட் வருதோ அதை தான் நம்ம வந்து கேட்கணும். நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செட்டப் பண்ண முடியாது அசம்பிள்டு சப்வூஃபரை. ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணணும். நிறையா சப்வூஃபரில் 0 டிகிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா 180 டிகிரி இருக்கும். இந்த போல்கில் DSW மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி, 90 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எஸ்விஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரிலேருந்து 270 டிகிரி வரைக்கும் இருக்கும். அது வந்து ஆப் மூலமாகவே நம்ம வந்து எந்த ஃபேஸ் வேணுமோ அந்த ஃபேஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு எஸ்விஎஸில். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கேன். ஸோ சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட டிஸ்டன்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸுமே வந்து ஒரு மெயின் இம்பேக்ட் வந்து பண்ணோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்வூஃபருக்கு வந்து ஒரு டெஸ்ட் டோன் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். அது யூடியூப்பில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஹெவியான கண்டென்ட்டு நல்ல பேஸ் வரக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பாருங்கள். அதில் எந்த இடத்துல டைட்டான பேஸ் கிடைக்குதோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா ரூம் மோட்ஸ் வந்து சப்வூஃபரில் தான் வந்து கிரியேட் ஆகும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த ரூம் மோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். மேக்ஸிமம் 25லேருந்து 30 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கக்கூடிய ரூம் மோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஒரு ரெக்டாங்குலர் ரூமுக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பாஸ் ட்ராப்பாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ரூம் கெயின் காம்பன்சேஷன் மூலமாக 25 ஹெர்ட்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி வைக்கணும். அப்படின்னா தான் அது ஒரு பூமியான எஃபெக்ட்டு, ஒரு வைப்ரேஷன் அடிக்கிற மாதிரி, நமக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி வரக்கூடிய அந்த சப்வூஃபர் எல்லாத்தையுமே அது வந்து கட் பண்ணி எடுக்கும். அது இல்லாமல் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு உதறல் வந்து இருக்கும், ஒரு பூமியான எஃபெக்ட் தான் இருக்கும், ஒரு டைட்டான ஒரு பேஸ் வந்து கிடைக்காது, ஒரு கண்டெய்ன்மெண்ட்டான ஒரு பேஸ் வந்து இருக்காது, ஒரு கண்ட்ரோலான பேஸ் வந்து இருக்காது அந்த ரூம் மோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்போது. ஸோ 25லேருந்து 30 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் அந்த ரூம் மோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு ரெக்டாங்குலர் ரூமுக்கு அது வந்து ரூமுக்கு தகுந்த மாதிரி மாறும். ரெக்டாங்குலர் ரூமுக்கு ஒரு மாதிரி ரூம் மோட்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறமேட்டு ஸ்கொயர் ரூமுக்கு ஒரு மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் பலவித கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக 25லேருந்து 30 ஹெர்ட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்ணலைன்னா அதுவுமே வந்து நமக்கு இரிட்டேட் தான் வந்து பண்ணும். ஸோ சப்வூஃபரையுமே இந்த மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணணும். அடுத்தது ஏவிஆரோட செட்டிங்ஸு. நம்ம கேலிப்ரேஷன் பண்ணாலும் ஏவிஆர்லேயுமே நிறைய செட்டிங்ஸ் நம்ம வந்து பண்ணணும். அது நீங்கள் ஆடிசை பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு மேனுவல் செட்டப் பண்ணியிருந்தாலும் சரி,
நீங்கள் ஒரு டிராக் செட்டப் பண்ணியிருந்தாலும் சரி, ஏவிஆர்லேயுமே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸையுமே நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கணும். அது வந்து இப்போ நம்ம ஆடிஸை வச்சு பண்ணும்போது கிராஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 இல்லாட்டி 70 அந்த ரேஞ்சு தான் வந்து செட் பண்ணணும். பட் நம்ம அந்த ஆடிஸை என்ன வச்சுருக்குதோ அதை நம்ம அப்படியே வந்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சாலுமே ஒரு ப்ராப்பரான சப்வூஃபர் எஃபெக்ட் வந்து கிடைக்காது. கிராஸ் ஓவரும் கரெக்டாக இருந்ததுனா தான் சப்வூஃபர் வந்து டைட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஒல்ட்டி விடுற மாதிரியான ஒரு சப்வூஃபரோட எஃபெக்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையுமே வந்து அந்த கிராஸ் ஓவரை செட் பண்ணுறதுக்குமே நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்றை வந்து ப்ளே பண்ணி விடணும். எய்தர் அது வந்து ஒரு மூவியை நீங்கள் வந்து இப்போ ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிராஸ் ஓவர் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதில் உங்களுக்கு டைட்டான பேஸ் எதில் கிடைக்குதோ அந்த கிராஸ் ஓவரை நீங்கள் வந்து செட் பண்ணணும். அது மேக்ஸிமம் 80 to 100 தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லெஃப்ட் ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 80 to 100க்குள்ளே தான் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் சேர்த்து 250 ஹெட்ஸை கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வைக்கக்கூடாது. ஸோ லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு எப்போவுமே பிலோ 100 80 to 100 தான் வந்து வைக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸ் நிறைய ஏவிஆரில் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸையுமே நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அதிகமான டிபி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. 5 வச்சேன், 8 வச்சேன், 12 வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இதுவுமே ரொம்ப இரிட்டேட் பண்ணும் ஹை வால்யூமில். ஸோ அதிகபட்சம் டிபி லெவல் 2 வந்து தாண்டக்கூடாது. அதுக்கும் மேலே உங்களுக்கு கேட்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 2, 2.5 இல்லாட்டி ஒரு 3 அவ்வளோதான். ஸோ அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுனாலே சப்போஸ் உங்களுக்கு ரூம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு சவுண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்தளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன ரூமில் எப்போவுமே வந்து ஒரு 3 டெசிபிளுக்கு மேலே தாண்டக்கூடாது. நம்ம வாட்டுக்கு நமக்கு சரௌண்டில் எஃபெக்ட் கேட்கல அப்படின்ட்டு நம்ம அதில் மட்டும் லெவல்ஸில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கூட இப்போ நம்ம லெவல்ஸில் ஒரு சரௌண்டுக்கு கேட்கலன்ட்டுன்னு ஒரு 8 டிபியை கொண்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கூட நமக்கு வந்து இரிட்டேட் பண்ணும். கொஞ்சம் ஒரு ஹை வால்யூமில் வச்சு கேட்கும்போது ஏதோ சரௌண்டு மட்டும் நமக்கு கேட்ட மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட்டு வந்து சரியாக கேட்காது. ஸோ எப்போவுமே வந்து கம்மியான வேல்யூ தான் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏவிஆர் செட்டிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது முக்கியமானது ரூம் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நம்ம ரூம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபுல் எம்டியாக இருக்குதா, இல்லாட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி ஓரளவு பொருள்கள் நம்மளோட லிவிங் ஹாலில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கர்டைன்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கர்டைன்ஸ் வந்து ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணோம் ஹோம் தியேட்ரு செட்டப்பில். ஸோ எவ்வளோத்துக்குள்ளே நம்ம கர்டைன் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே எக்கோ வந்து கண்டிப்பான முறையில் வந்து அரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா இதில் மாதிரி இந்த அக்கோஸ்டிக்ஸ் ஃபோம் வந்து யூஸ் பண்ணணும். நம்மளோட சைடு வாலில் அக்கோஸ்டிக் ஃபோம் வந்து கண்டிப்பாக ஒரு 4 பேனல், இது பேனலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த அக்கோஸ்டிக்ஸ் பேனல் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 4 பேனல் இருந்துன்னா போதும். லெஃப்ட் சைடு சவுத்துக்கு ஒரு 4 பேனல், ரைட் சைடு சவுத்துக்கு ஒரு 4 பேனல். ஃபுல்லாக அக்கோஸ்டிக்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. தென் கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஸோ கார்பெட் போட்டாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்சிஆர் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்களா, இந்த எல்சிஆருக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வால், அதாவது நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா, உட்காந்துருக்கிறதுக்கு நேராக பின்பக்கம் இருக்கக்கூடிய வாலில் கண்டிப்பான முறையில் டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணணும். டிஃப்யூசர் இல்லாத ஒரு அக்கோஸ்டிக்ஸ் ரூம் வந்து எப்போவுமே அவ்வளோவா சரி இருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவுமே அக்கோஸ்டிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லா சவுண்டையுமே அப்சார்வ் பண்ணும். ஏவிஆர் வந்து திணறும். இதை நான் வந்து பர்சனலாகவே வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சிவகாசியில் ஒரு கஸ்டமரோட வீட்டில் வந்து கேலிப்ரேஷன் பண்ண போகும்போது ஃபுல்லாகவுமே அக்கோஸ்டிக்ஸாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏவிஆர் வந்து பார்த்திங்கன்னா டெனானில் நம்ம யூஸ் பண்ணுற அதே ஏவிஆர் தான், A10H தான் வந்து வச்சுருந்தாங்க. பட் A10H வந்து திணறுது. ஏன்னா டிபி லெவல் வந்து அது வாட்டுக்கு அந்த 72 அச்சீவ் பண்ணுறதுக்கு 6 டிபி வரைக்கும் வந்து போகுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சார்ப் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். சவுண்டை வந்து ரெஃப்ளெக்டே பண்ண மாட்டேங்குது, ஃபுல்லாக அப்சார்ப் ஆகுது. இதனால் டிபி லெவல் வந்து அது வாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த டிஃப்யூசர் அவங்க யூஸ் ஆனால் அந்த இடத்துல டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணல. ஸோ டிஃப்யூசர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி போகாது. கொஞ்சம் ஓரளவு நமக்கு வந்து கண்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் வாலில் கண்டிப்பாக டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக கூட இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு மினிமம் ஒரு 10,000 to 15,000 நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணாலே வந்து போதுமானதான். டிஃப்யூசர் வந்து ஒரு 5,000 ரூபீஸ்க்கும் 10,000 அக்கோஸ்டிக்ஸ் பேனலும் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஆடியோ வந்து நமக்கு வந்து கிடைக்கும்.
அடுத்தது ஹை குவாலிட்டி கண்டென்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் கண்டென்ட்டுக்கு வந்து செலவு பண்ணுறதே கிடையாது. கண்டென்ட் வந்து யூடியூப்பில் இருந்தோம், தென் ஓடிடி ஓகே ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும். பட் கண்டென்ட் நல்ல டால்பி ட்ரூ ஹெச்டி அட்மாஸு, டிடிஎஸ் எக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஹை ரேஞ்ச் கண்டென்ட்டு போட்டு கேட்டிங்கன்னா தான் கரெக்டான ஒரு ப்ராப்பரான எஃபெக்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஸ்டீரியோவை கொண்டு போட்டுக்கிட்டு ஏவிஆரை வந்து 5.1 மாற்றுறது கன்வெர்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ தூரம் ஒரு இம்மர்சிவான ஒரு ஆடியோ நம்ம வந்து கேட்க முடியாது. ஸோ கண்டென்ட்டும் இது வந்து ஒரு பகுதி தான் நம்ம இம்மர்சிவான ஒரு ஆடியோ வந்து கேட்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏவிஆரோட வால்யூம் லெவலு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மி வால்யூம்லேயே நமக்கு நல்லா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஸோ கம்மி வால்யூம் வச்சிங்கன்னா எல்லா ஸ்பீக்கருமே வால்யூம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்காது. இப்போ தேட்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வால்யூம் வைக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவு வால்யூம் வச்சிங்கன்னா தான் ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமா லைக் சவுண்டு நமக்கு வந்து கிடைக்கும். வால்யூமும் ஒரு 60 to 65 வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ரோ லெவல் சினிமா சவுண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஒரு 30ஓ 35ஓ நீங்கள் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டான ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஆடியோ நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ வால்யூமும் வந்து நமக்கு ப்ராப்பராக நம்ம வந்து வச்சு கேட்கணும். சினிமா சவுண்டுன்னா கேலிப்ரேஷன், ஏவிஆர் செட்டிங்ஸு, ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டு அண்டு சப்வூஃபர் பாஸ் எஃபெக்ட்டு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சினிமா சவுண்டு. பட் சினிமா சவுண்டுன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கர்ஸு, எக்ஸ்பென்சிவான ஏவிஆர்ஸு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து கிடையாது. என்ன தான் நம்ம எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கர்ஸு, எக்ஸ்பென்சிவான ஏவிஆர் போட்டாலும் நான் சொல்கிற டிப்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னா கேலிப்ரேஷன், ஏவிஆர் செட்டிங்ஸு, சப்வூஃபர் இன்டகிரேஷன், பாஸ் எஃபெக்ட்டு, ஸோ இதெல்லாம் இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான சினிமா சவுண்டு வந்து கண்டிப்பாக இருக்காது. நம்ம எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கர்ஸு, ஏவிஆர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் கூட, ஓகேவா? ஸோ இதுதான் சினிமா லெவல் சவுண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரோ லெவல் டிப்பு. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரியான செட்டிங்ஸ் நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்த பிறகு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவிஆர் எதுவும் வாங்கணும்னு நினச்சாலும் என்னையை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.